Hello. 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 Hi students, this is quantum mechanics class. I'm your professor Dr. D. Silambarasan. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வேவ் ஃபங்க்ஷன்னா என்ன, அது போக ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், அதாவது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறம் 3 டைமென்ஷனல் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், அப்புறம் அதுக்கு டைம் டிபெண்டன்ட் சொல்யூஷன், இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் என்ன ஃபார்மேட்ஸில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் ஃபார்மில் இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஷன் இப்போ ஃபிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சை ஸ்டார் சை அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது சைனா வேவ் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், தட் ரெப்ரசன்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது சை ஆஃப் எக்ஸ் கமா டி, அதுக்கு அதுதான் மீனிங். ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது அதோட பொசிஷனை நம்ம டைம்ல மெஷர் பண்ணோம்னா தட் ரெப்ரசன்ட் தி ஸ்டேட் ஆஃப் தி எலக்ட்ரான். அதே இது மேக்ரோ ஸ்கேல்ல பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம் அது ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ சை ஸ்டார்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் சை அப்படின்னு மேத்தமெட்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஆனா அதுக்கு என்ன பிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா அதை எப்படி நம்ம பிசிக்கலா புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்ப்போம். So if we locate B இல்ல V, if we locate the particle concentration in small region, it is localized. Small region localized அப்படின்னு குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட பார்ட்டிகல் கான்சென்ட்ரேஷன் இல்ல அதோட வைப்ரேஷன் இல்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு ஸ்மால் ரீஜியன்ல இருக்கும். அப்படி இருந்தது ஸ்மால் எஃபெக்டா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை லோக்கலைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். But the wave function psi of x comma t at a given time spreads out like wave when it is non-localized. ஸோ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு சிஸ்டம் நம்ம எடுத்தோம்னா நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இது மோஷனும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட்டாக, அதாவது மொத்தமாக நம்ம போகும்போது இட் ஸ்ப்ரெட்ஸ் லைக் அ வேவ். ஸோ அதை வந்து நம்ம நான் லோக்கலைஸ்டு, அது வந்து லோக்கலைஸ்டு கிடையாது, நான் லோக்கலைஸ்டு. அதாவது ஒரு சிங்கிள் சிஸ்டம் ஒரு ஸ்மால் ரீஜியனில் தான் லோக்கலைஸ்டு, மேக்ரோ ரீஜியன் பெருசாக போகும்போது அது வந்து நான் லோக்கலைஸ்டு. When we interpret psi as the wave in physical space and time, in such cases n particles, the wave has to be represented in 3-dimensional space. ஒரு n number of particles எடுக்கிறோம், சிங்கிள் பார்ட்டிகல் எடுத்தோம்னா தான் நம்ம ஸ்மால் ரீஜியன்ல இருக்கும்போது லோக்கலைஸ்டு சொல்றோம். அதே இது நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நான் லோக்கலைஸ்டு. அதே இது n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுக்கும்போது 3-dimensional ஸ்பேஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணோம். In general, psi is complex interpretation can be given only for real values. Therefore, a new interpretation must be non-zero in the region necessary where there is no particle. So அதாவது மேக்ரோ சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணல, அதோட இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது என்னங்கிறது பார்க்கணும். We cannot expect a particle in the region where psi is equal to 0. வேவ் ஃபங்க்ஷன் ஜீரோவா இருக்கும்போது அந்த இடத்துல பார்ட்டிகல் இருக்குதா நம்ம நினைக்கவே முடியாது, அப்படி நம்ம திங்க் பண்ணவே முடியாது, கன்சிடர் பண்ணவே முடியாது. ஏன்னா வேவ் ஃபங்க்ஷன் cannot be 0. ஏன்னா பொசிஷன் மொமெண்டம் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஜீரோவாகவே இருக்க முடியாது. அப்படி அதான் சொல்லுது, we cannot expect a particle in the region where psi is equal to 0. In 1926, Max Born considered the collision of two particles far before, அது FAR ஓஆர்னு போட்டிருக்காங்க தப்பு, far before and far after the collision the particles behave as a free particle. அதாவது ஒரு கொலிஷன், ரெண்டு பார்ட்டிகளுக்கு இடையில ஒரு கொலிஷன் நடக்கிறதா அசம்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டும் கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தள்ளி ரெண்டுமே ஃப்ரீ பார்ட்டிகலா இருக்கும். கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொலிஷனோட எஃபெக்ட் இருக்கும். ரைட்டா தான் சொல்லுது. ஸோ வி அப்டைன் CFI is equal to integration pi f star p pi 1 d tau
pi of the solution of the stationary state Schrodinger equation and represent the state of the particle far after scattering with momentum kf. Pi is pi I, that is small I. Pi I is the initial state solution with momentum ki and v is the potential. இந்த நோட்டேஷன்ஸ்ல நீங்க புக்ல பாத்தீங்கனாலே கிளியரா இருக்கும். இதுல கொஞ்சம் கிளியரா இல்லைன்னா அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல சொல்லுது ஹியர், அதாவது ஸ்கேட்டரிங் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ், அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு சம்மேஷன் எஃப் சிஎஃப்ஐ பை எஃப், அப்புறம் சிஎஃப்ஐங்கிறது பை எஃப் ஸ்டார் வி பை ஐ டி டவ். ஹியர் பை எஃப், ஏன்னா பை எஃப்க்கு ஏன் ஸ்டார் போட்டிருக்குது, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஏன் ஸ்டார் போடலை அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட்டு நமக்கு தெரியும் அது வந்து காம்ப்ளெக்ஸா இருக்காது. கொலிஷனுக்கு முன்னாடி ஃபார் பிஃபோர்னு சொன்னோம்ல, அப்போ வந்து அது ஃப்ரீ பார்ட்டிகலா தான் இருக்கும். அதோட வேவ் ஃபங்க்ஷனை வி கேன் ஈஸிலி டிட்டர்மைண்ட். அப்புறம் பை எஃப் ஸ்டாருங்கிறது கொலிஷனுக்கு அப்புறம் அது வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும், ஈஸியா நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதனால தான் பை எஃப்க்கு ஸ்டார் போட்டிருக்கு. ஸோ ஹியர் பை எஃப் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் தி ஸ்டேஷனரி ஸ்டேட் Schrodinger equation represent the state of the particle far after scattering called final state. Final of very far. So அதை வந்து f னு represent பண்ணிக்கிறோம். pi f final state with momentum kf. Pi f is the initial state solution far before collision with the momentum ki and v is the potential. If suppose modulus of cfi square is related to the number of particles scattered with the final state pi f and the initial state pi i, that is c1i square c2i square. நிறைய number of particles எழுதுறோம் அப்படின்னா modulus of c1i, I represents initial state, 1 represents first particle, 2 represents second particle, I represents initial particle, initial state. Other represent far after scattering the number of particles of percentage in the states phi1 and phi2 respectively with all their states far before interaction is pi I. இது நமக்கு தெரியும். In this case, psi would be describing the particles themselves. இது முக்கியமான பாயிண்ட். psi வந்து வேவ் ரெப்ரசென்ட் பண்ணுதா பார்ட்டிகுலர் ரெப்ரசென்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு குழப்பத்துல தான் இந்த பிசிக்கல் இன்டர்பிரேஷன் கான்செப்டே வந்துச்சு. ஸோ ஃபார் பிஃபோர் ஃபார் ஆஃப்டர் psi represents the particle. ரைட்டா, கொலிஷனுக்கு முன்னாடி ரொம்ப தள்ளி far before far after the wave function is considered as a particle. Assume a barrier potential having the property that would reflect 60% of the incident particles, scatter 40% of them. நம்ம ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அந்த பேரியர்ல இப்போ நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்சிடென்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுல 60% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். 40% ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஸ்கேட்டர் ஆகிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்குவோம். 10ல 6 வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, 4 வந்து ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ there is no difficulty with represents the above meaning of CFI and psi. ஸோ அப்போ வந்து நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ வந்து இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட் CFI அதையும் வேவ் ஃபங்க்ஷனையும் நம்மளால ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஒன்லி ஒன் பார்ட்டிகல் இன்சிடென்ட் ஆன் தி பேரியர், சிங்கிள் பார்ட்டிகல் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு வச்சுக்கிறோம், ஒரே ஒரு பார்ட்டிகல், then according to the above 60% of it is to be scattered and 40% is to be reflected. So ஒரு பார்ட்டிகல்ல எப்படி ஒரு பார்ட்டிகல் ரெண்டா பிரேக் ஆகி அது 60% ரிஃப்ளெக்ட் ஆகும், 40% ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அப்பதான் இந்த கான்செப்ட் வருது. Then Born realized that a single particle cannot divide itself. Psi could not describe the particle itself. ஸோ அப்போ psi வந்து டியூரிங் கொலிஷன் வந்து பார்ட்டிகளை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஃபார் பிஃபோர் ஃபார் ஆஃப்டர் கொலிஷன் அப்போ வந்து தட் ரெப்ரசன்ட்ஸ் பார்ட்டிகிள். ஆனால் கொலிஷன் நடக்கும்போது psi-யை வந்து நம்மளால பார்ட்டிகிளா எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா வேவ் மேட்டர் ஹேஸ் போத் இன் நேச்சர். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ல நம்ம அந்த தியரியில படிச்சிருப்போம். மேட்டர் போத் வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர் இருக்கும். டி பிராக்லி ஹைபாத்தசிஸ் அதுதான். ஸோ இங்க வந்து சிங்கிள் பார்ட்டிகல் நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்போ பார்ட்டிகல்ன்ற கான்செப்டை சை வந்து அங்க பார்ட்டிகல்ன்ற கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தேர்ஃபார் ஒன்லி ஒன் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் பாசிபிள் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் CFI. இட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட்
that the incident particle with the momentum ki to be scattered with the momentum kf. ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் நம்ம சொன்னோம்ல 60% வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, 40% வந்து ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு நம்மளா அசம்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த சிஎஃப்ஐ அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூடா எடுத்துக்கிறணும். இது வந்து நம்ம ஏற்கனவே 4th யூனிட்ல பார்த்துருப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு ஆம்ப்ளிடியூட் ப்ராபபிலிட்டினாலே சான்சஸ்ன்னு அர்த்தம். சான்சஸ். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஸ்கேட்டர் ஆகி போகிறதுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறதுக்கும் உரிய ப்ராபபிலிட்டின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். வி ஹவ் நோ ஆன்சர் டு தி கொஸ்டின் வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப்டர் தி கொலிஷன், பட் வி ஹவ் தி ஆன்சர் டு தி கொஸ்டின் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் a given effect of the collision. Consider the above Max Born and Pascal Jordan interpreted psi star psi as position probability density. They interpreted modulus psi square as p dx dy dz is equal to psi star psi dx dy dz. Psi star psi modulus psi square னு எழுதிக்கலாம், dx dy dz, where p dx dy dz is the probability that the system will be in the volume element dx dy dz. d tau னு எழுதுவோம்ல, அதான் dx dy dz, அது வந்து volume element at the position x. ஸோ அதெல்லாம் தான் இங்கே எழுதியிருக்காங்க. Right. In the classical theory of light, the intensity of light at each point is square of the amplitude. So classical theory la, the intensity of light at each point is the square of the amplitude. அதான் இங்க வந்து குவாண்டம்ல நம்ம மாடுலஸ் போட்டு ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் போட்டு ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்றோம். நோ தட் அது NO இல்ல KNOW. நோ தட் psi itself cannot be a probability அப்படின்னு எழுதியிருக்காங்க. This is because psi may be complex and negative, but probabilities is always real and positive. அதாவது நம்ம இப்பதான் அந்த psi star கான்செப்ட் வரோம். psi starங்கிறது நம்ம என்ன மாதிரி டிஃபைன் பண்றோம்? இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் நெகட்டிவா இருக்கலாம், காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவா, காம்ப்ளெக்ஸ் அண்ட் நெகட்டிவ். பட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ psi has no direct physical significance and it is not experimentally measurable. ஸோ வேவ் ஃபங்க்ஷன் சைங்கிறது இப்போ கிராவிட்டி வேல்யூ 9.8 கண்டுபிடிக்கிற மாதிரி இட் இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டலி மெசரபிள், இட் இஸ் ப்ராபபிலிட்டி. அதைத்தான் நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். நமக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலே அதில் எக்ஸாக்ட்லி சால்வபிள் ப்ராப்ளம்ஸ்னு ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, டிஸ்கிரீட் ப்ராப்ளம்ஸ். மற்றது எல்லாமே ப்ராபபிலிட்டி, நம்ம எல்லாமே சான்சஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் எடுக்கும்போது அதோட சொல்யூஷன் என்ன பண்ணுவோம்? ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அதோட மோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நம்ம மொதல் இனிஷியலாக டிஸ்கிரைப் பண்ணுவோம். அந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு நம்மள ஒரு சொல்யூஷன் அசம்ஷன் பண்ணுவோம். அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுவோம்? 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை அந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ல போட்டு சால்வ் பண்ணி பாசிபிள் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதான் அதுல உள்ளது. ஸோ அதனால தான் ப்ராபபிலிட்டின்னு பேசிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அக்கார்டிங் டு ப்ராபபிலிட்டி இன்டர்பிரேஷன் ஆஃப் psi star psi, we can never say that the quantum particle exists not at certain place. Born analyzed the probability interpretation of psi star psi in a great depth. ஸோ நம்ம சொன்ன மாதிரி psi star அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸு, இமேஜினரி டேர்ம், நெகட்டிவ். ஆனால் குவாண்டம் மெக்கானிக்கலில் ஃபிசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்னது அப்படின்னா psi கேன் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ப்ராபபிலிட்டி எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அடுத்து வந்து கண்டிஷன்ஸ் ஆன் அலௌடு வேவ் ஃபங்க்ஷன்ஸ். அலௌடு வேவ் ஃபங்க்ஷன், ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், வேவ் ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் இருக்கணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும். த ப்ராபபிலிட்டி இன்டர்பிரேஷன் ஆஃப் psi star psi லீடிங் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆன் psi. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் psi star psi வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் வேரியபிள்ஸ், ஓவரால் ஸ்பேஸ் குட் பி யூனிட்டி. இதுதான் நம்ம கண்டிஷனா சொல்றோம். ஓவரால் ஸ்பேஸ்ல வந்து அது எப்பயுமே யூனிட்டியா இருக்கணும். psi star psi d tau is equal to 1. So psi star psi d tau is equal to 1.
Right, minus 2 plus infinitive psi star psi d tau is equal to 1. Modulus psi tends to 0 as x tends to infinitive. Xங்கிறது இந்த வால்யூம் எலமெண்ட், அதாவது d tauல dx dy dz ன்னு போடுறோம்ல, அது இன்ஃபினிட்டிவ்னு போயிருச்சுன்னா அது அந்த சைடு போகும்போது 1 by இன்ஃபினிட்டிவ்னு போகும். அப்போ 1 by இன்ஃபினிட்டினா 1 by 0, ஸோ 0 மேலே வந்துடும். அப்போ psi வந்து 0 ஆயிரும். ஸோ psi must be single valued at each and every point. ஸோ psiங்கிறது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கணும். psi must not have the value of infinite at any point. அது வந்து இன்ஃபைனைட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எப்பயுமே ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கணும். psi x, psi y, psi z must be continuous wave function, continuous functions of x. ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். The integral represents the total probability. In the term psi star psi d tau is equal to 1. Total probability na adha maximum. ஒரு இதுல நமக்கு மேக்ஸிமம் சான்சஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி 1. இப்போ ஒரு டாஸ் போடுறோம் அப்படின்னா ஹெட் விழுகணும் இல்லை டெயில் விழுகணும். அதுல மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஹெட் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1. அதே மாதிரி தான் டெயில் விழுகிறதுக்கான மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து 1. அதே தான் சொல்லுது. டோட்டல் ப்ராபபிலிட்டினாலே அதான் அர்த்தம். 1 for the event psi must satisfy the condition the above equation. Such a wave function is said to be normalized. அதைத்தான் நம்ம நார்மலைஸ்டு கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஆர்த்தோகனாலிட்டி கண்டிஷன் சொல்லுவோம், 0ன்னு போடுவோம். இது வந்து நார்மலைஸ்டு கண்டிஷன். த கண்டிஷன் இஸ் கால்டு நார்மலைசேஷன் கண்டிஷன் இஃப் psi star psi d tau is equal to n square. n squareங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்குவோம். அது ஒன்னாவும் இருக்காது, இன்ஃபினிட்டிவாகவும் இருக்காது. அதாவது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியாகவும் இருக்காது, அதாவது 1. இன்ஃபினிட்டிவ்னா அப்படி இல்லாமையும் போகாது, அதைத்தான் சொல்லுது. Then psi is said to be square integrable and the constant n square is called the norm of psi. நாம்னு இடையிலே படிச்சிருப்போம், அதான் இது. ஸோ n ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியாகவும் இருக்காது, ஒன்னாவும் இருக்காது. அதே மாதிரி இன்ஃபைனைட் ப்ராபபிலிட்டியாகவும் இருக்காது. ஸோ அது வந்து என்னன்னா நாம் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுது. சச் அ வேவ் ஃபங்க்ஷன் கேன் ஆல்வேஸ் பி நார்மலைஸ்ட் பை மல்டிப்ளையிங் இட் பை தி கான்ஸ்டன்ட் 1 by n. ஸோ நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதால டிவைட் பண்ணுவோம், அதான் 1 by n. திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் இஸ் லீனியர் அண்ட் தேர்ஃபோர் இஃப் psi is solution of it, if then alpha psi where alpha is constant is also a solution. The finiteness requirement of norm imposes the condition 2. This means that psi star psi tends to 0 as modulus x tends to infinity and thus the particle is confined to a finite region of space. So psi star psi 0 ஆயிருச்சுனாலே அங்க வந்து ப்ராபபிலிட்டி சான்சஸ் வந்து 0. அப்போ வந்து அந்த ரீஜன் வந்து வெரி ஃபைனைட்டா இருக்கும். சச் அ ஸ்டேட் இஸ் செட் டு பி பவுண்ட் ஸ்டேட். ஸோ பவுண்ட் ஸ்டேட்னா நாட் அ ஃப்ரீ ஸ்டேட், நாட் ஏ ஃப்ரீ பார்ட்டிகல், அதுதான் சொல்லுது. இட் இஸ் கால்ட் ஏ பவுண்ட் ஸ்டேட் பிகாஸ் த கரஸ்பாண்டிங் கிளாசிக் பார்ட்டிகல் மோஷன் இஸ் பவுண்டட். அதுதான் நான் சொல்றேன். இட் இஸ் நாட் ஏ ஃப்ரீ பார்ட்டிகல். அந்த கிளாசிக்கல் பார்ட்டிகளோட மோஷன் வந்து பவுண்டட். Right. If psi of x comma t does not tends to 0 as modulus x tends to infinitive, then it is non-normalizable. அது ஜீரோவா இல்லாம ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லாம இருந்தது அப்படின்னா தட் இஸ் நான் நார்மலைசபிள். சச் அ ஸ்டேட் இஸ் கால்டு ஸ்கேட்டரிங் ஸ்டேட். ஸோ நான் நார்மலைசபிள், ஸ்கேட்டர் ஆகி போயிடும். அதை வந்து நம்மளால நார்மலைஸ் பண்ணவே முடியாது. அதனால அதை நான் நார்மலைசபிள் சொல்றோம். ஸ்கேட்டரிங் ஸ்டேட். த மோஷன் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் கிளாசிக்கல் பார்ட்டிகல் இஸ் அன்பவுண்டட். ஸோ ஸ்கேட்டர் ஆகி போகும்போது வி கேன் நாட் பவுண்டு, அதுதான் அன்பவுண்டட்னு நம்ம சொல்லிடுறோம். நான் நார்மலைசபிள் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த நோட் தட் அண்ட் ஓவரால் பேஸ் இ பவர் ஐ ஆல்ஃபா இன் எ வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அன்அப்சர்வபிள். அதுல வந்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாது. psi and e power I alpha psi both describe the same physical state. But if a constant phase appears, a relative phase between two psi's in a linear superposition as in psi is equal to psi 1 plus e power I alpha psi 2, then it is observable. It gives interference effects and a shift in alpha introduces a shift in interference fringes. So interference na நமக்கு ரெண்டு ஃபேஸும் மேட்ச் ஆகி வர்றது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னாலே டிஸ்டர்பன்ஸ்னு அர்த்தம். இன்டர்ஃபேர் பண்றது அப்படின்னாலே டிஸ்டர்பன்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அது இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட டைமென்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா
டைமென்ஷன் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் பார்ட்டிகல் இன் எ கிவன் வால்யூம் டி டவு இஸ் ஈக்குவல் டு dx dy dz. அது வந்து வால்யூம் எலமெண்ட். 3 டைமென்ஷன் எடுத்தோம் அப்படின்னா dxங்கிறது ஒரு லென்த்து, dyங்கிறது இன்னொரு லென்த்து, dzங்கிறது இன்னொரு லென்த்து. அப்போ கியூப்னு வந்துடும். ஸோ psi of x square psi of x comma t modulus square dx dy dz. ப்ராபபிலிட்டி இஸ் ஏ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டிங்கிறது வெறும் நம்பர், அதுக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது. Therefore, psi square dx dy dz should also be dimensionless. So dx dy dz have the dimension of length. அதான் நான் சொன்னேன். Therefore, the dimension of psi of x comma t is length power minus 3/2. ஏன்னா psi of x அது வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த சைடு போகும்போது நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ பவர் 1/2 வந்துடும். 1/dx dy dzன்னு போயிருமா. அதாவது d tau அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் psi of x comma t ஹோல் ஸ்கொயர் dx dy dz is equal to 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த dx dy dz அந்த சைடு கொண்டு போறோம்னா ஸோ 1/dx dy dzன்னு ஆயிரும். ஸோ dx dy dzன்னு ஆயிரும். ரூட் ஆஃப்னு போயிடும். ஏன்னா இங்க psi of x comma t ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அங்கிருந்து அந்த சைடு ரூட் இல்லை. ஸோ ஸ்கொயர் இல்லை. இப்போ ரெண்டு சைடு ரூட் எடுக்கும்போது psi of x comma tன்னு லெஃப்ட் சைடு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு 1/root of dx dy dzன்னு வந்துடும். ஸோ லென்த் டைமென்ஷன் வந்து கியூபு. ஸோ dx dy dz கியூப் போட்டுருவோம். ரூட் ஆஃப் போடும்போது 3 × 1/2 3/2. அது 1/dx dy dz பவர் 3/2ன்னு வரும். அது மேலே வச்சு எழுதும்போது பவர்ல மைனஸ் வந்துடும். அதான் லென்த் பவர் -3/2ன்னு போட்டிருக்குது. இப்போ இது வந்து 3 டைமென்ஷனுக்குரியது. இப்போ இது n பார்ட்டிகிள்ஸ் இருந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பேஸ், நிறைய நம்பர் ஆஃப் டைமென்ஷன், டி டைமென்ஷனல் ஸ்பேஸா இருந்தது அப்படின்னா மொத்தமா என்ன எழுதிக்கலாம். மேல வந்து dx dy dzங்கிறது 3 டைமென்ஷன், அதனால 3 போட்டோம். இங்க d டைமென்ஷன் எடுத்துக்கிறதுனால d போட்டுக்கிறோம். நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிறதுனால அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ லென்த் பவர் -nd பவர் 1/2 அதான் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸில் கண்டிஷன்ஸ் ஆன் அலௌடு வேவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் psi star psiயோட ஃபிசிக்கல் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். நம்ம ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.